அன்புடைய பெருமக்களே, கவியரசர் கண்ணதாசனின் 80வது பிறந்தநாள் விழாவும் கவியரசர் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்தினுடைய 15வது ஆண்டு நிறைவு விழாவையும் உங்கள் முன்னிலையில் இங்கே அற்புதமான நிகழ்ச்சிகளோடு இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே இறுதி பேருரையாற்ற இருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் வணக்கத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் உரிய பேராசிரியர் பெருந்தகையாகவும், என்னை பொறுத்தவரையில் பேராசிரியர் பெருந்தகையையும் நாடறிந்த நற்றமிழ் வித்தகராகவும் நல்ல சிந்தனையாளராகவும் சொல்லின் செல்வராகவும் திகழ்கின்ற என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அருமையண்ணன் பழ கருப்பையா அவர்கள் இங்கே நிறைவு பேருரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக விருதுகளை பெற்ற என்னுடைய பாசத்திற்குரிய அருமை சகோதரர் கங்கை அமரன் அவர்களும் திருமதி பிரியா ராஜகுமார் அவர்களும் இங்கே விருதினை பெற்றிருக்கிறார்கள். அருமை சகோதரர் டாக்டர் ராம கண்ணதாசன் அவர்களையும், நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற டாக்டர் சரஸ்வதி ராமநாதன் அவர்களையும், கவிஞர் வைகரையான் அவர்களையும், டாக்டர் எஸ்ஆர் சுவாமிநாதன் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே நன்றி உரையாற்ற இருக்கின்ற கவிஞர் கண்மணி சுப்பு அவர்களையும், இங்கே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்ம எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருந்தகை செல்வ கணபதி அவர்களையும், பாசத்திற்குரிய என்னுடைய உடன்பரவா சகோதரி உமையாள் முத்தவர்களையும், ஏஎல்எஸ் கண்ணப்பன் அவர்களையும் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்த்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எதை தொடுப்பது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த 21ஆம் நூற்றாண்டு உச்சரிக்காத உதடுகளே இல்லை என்று சொல்லுகிற வகையில் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் வாழ்கிற தமிழன் எல்லாம் உச்சரிக்கின்ற ஒரே வார்த்தை கண்ணதாசன், கண்ணதாசன், கண்ணதாசன். அந்த அற்புதமான மனிதனை பற்றி ஏதோ கரும்பு கொள்ளையிலே யானை புகுந்ததை போல் ஒன்றை இரண்டை சொல்லலாம் என்று நினைத்தால் இந்த கங்கை அமரன் அவர்களும் இங்கே இருக்கிற நம்முடைய அருமை சகோதரி அவர்களும் அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். எனக்கு எப்பொழுதுமே நம்முடைய கங்கை அமரன் மீது ஒரு தீராத பற்று காதல் உண்டு. காரணம், அவருடைய இசை நிகழ்ச்சிகள் எங்கு நடந்தாலும் நான் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய துணைவர் அத்தனை பேரும் சென்று பார்ப்போம், அத்தனை பேரும் சென்று கேட்போம். காரணம், அந்த நிகழ்ச்சி அப்படி அமைப்பார்கள். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கண்ணதாசனை சொல்லாமல் அந்த நிகழ்ச்சியை நடத்தவே மாட்டார். அந்த பாடல்களை பாடாமலே இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர். இங்கே எவ்வளவு மனம் திறந்து பேசினார்கள். அப்படியே மேடையில் நாங்கள் மெய் சிலிர்த்து போனோம். அந்த பெருந்தகைக்கு இங்கே நம்முடைய சங்கத்தின் சார்பாக விருதுகளை வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. அதே போன்று நம்முடைய நடிகையர் திலகமாக திகழ்கின்ற ஸ்ரீபிரியா அவர்கள், ஸ்ரீபிரியாவுடைய நடிப்பை பற்றி சொல்லவே வேணாம். கல்லூரியிலே படிக்கிற பொழுதெல்லாம் அவர்கள் பேசிய வார்த்தைகள், எனக்கு ஒரு படம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பாலச்சந்தர் இயற்றிய படம் என்று நினைக்கிறேன். அதிலே கைம்பெண்ணாக வருவார்கள். ஒரு தையல் தச்சு கொடுக்குற பெண், அந்த பெண்ணாக இருக்கிறவங்க அந்த அம்மா பேசும், கேஷுவலாக சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த விதவிக்கு இந்த மாதம் நிறைய முகூர்த்தங்கள், முகூர்த்தத்துக்கு நிறைய புடவை தைச்சு கொடுக்குறாங்களா. அந்த முகம் பாவனை அத்தனையும் அப்படியே நம்ம மெய் சிலிர்த்து போகும். அந்த காலத்தெல்லாம் சாவித்திரி இல்லை பல பேரை சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் திரைப்படத்துறையில் கிட்டத்தட்ட 300 படங்களுக்கு மேல் நடித்து நம்ம எல்லாம் மகிழ்த்து கொண்டிருக்கிற, அதுவும் நம்முடைய கவியரசரோடு அதிகமாக நெருங்கி பழகிய அந்த பெருந்தகையும் இங்கே விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எதை சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. கவியரசர் கண்ணதாசன் நிரப்பிய மையை, தன்னுடைய பேனாவில் நிரப்பிய மையை அத்தனையும் நிரந்தர தமிழாக்கியவன், ஒரு சொட்டு கூட வீணாக்காத கவிஞர் நம்முடைய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அதனால்தான் தமிழோடு கலந்து நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெருந்தகை நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். யாருக்குமே இந்த பேரு கிடைக்காது. நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையை 3ஆக பிரித்து பார்க்கலாம். ஏன்னா எனக்கெல்லாம் அதிகமான ஈடுபாடு கவியரசர் மீது, ஒரு பைத்தியமே எங்களுக்கெல்லாம்.
இங்கே முன்வரிசையில் உட்கார்ந்திருக்க ஒரு 4-5 பேரை சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாங்கள் இரவு படுக்கிற பொழுது அவனுடைய பாடலோடு படுக்கிறோம், அவனுடைய இசையை கேட்டு மயங்கி போகிறோம். துன்பம் வருகிற பொழுது, சோகம் வருகிற பொழுது, மகிழ்ச்சி வருகிற பொழுது, எல்லா நிலைகளிலேயும் அந்த மனிதன் இருக்கிறான். எந்த கவிஞனை பார்க்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? எந்த பாடலை சொல்ல முடியும்? உலகத்திலே தலை சிறந்த கவிஞனாக திகழ்கிறவர் 1949 பாடல், 1949 இருந்து 1960 வரையில் திராவிட இயக்கத்தோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். திராவிட இயக்க பாடல்களை எழுதினார்கள். 1960 இருந்து 1972 வரை தேசிய இயக்கத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பாடல்கள் எழுதினார்கள். கவிதைகள், கட்டுரைகள் எத்தனையோ. 1972 இருந்து 1981 வரையில் அவர் எழுதியதுதான் சாகாத வரம் பெற்ற இலக்கியங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அத்தனையும் தத்துவங்களாக, ஆன்மீகங்களாக. அவர் எழுதிய பாடல்கள் ஒவ்வொன்றும் கட்டுரைகள் ஆனாலும் கவிதைகள் ஆனாலும் சரி. ஒருத்தன் போய் கேட்டான், என்ன சார் நீங்கள் அந்த கட்சியில் இருந்தீங்க இந்த கட்சியில் இருந்தீங்கன்னு, அதுக்கு அவர் சொல்றாரு, கேஷுவலாக அடிக்கிறார், தலைவர்கள் மாறுவார்கள், தர்பார் மாறும், தத்துவம் மாட்டும் அட்சய பாத்திரம். என்னடா நீங்க சொல்றீங்க? நானா மாறின? நான் மாறலடா, தத்துவம், என்னுடைய தத்துவம் அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறது. தலைவர்கள் வேண்டுமானாலும் மாறலாம், தர்பார் வேண்டுமானாலும் மாறலாம், தத்துவங்கள் அட்சய பாத்திரம் என்று சொல்லி என்னை பற்றி யார் சொல்ல வேண்டும் தெரியுமா? எனக்கு பின்னால் வருகிற தலைமுறை தான் என்னை பற்றி எடை போடணும், தர நீங்க பார்த்து என்னை எடை போட வேண்டாம் அப்படின்ட்டார். தன்னம்பிக்கை என்பது அந்த மனிதனுக்கு எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்தது. நாத்திகனாக இருந்து ஆத்திகராக மாறியவர்கள், திராவிட இயக்கத்தில் இருந்து தேசிய இயக்கத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அரசியல்வாதியாக இருந்து ஆன்மீகத்திலே கலந்தவர்கள். எந்த கவிஞர் தமிழ்நாட்டிலே உலகத்திலே சொல்லுங்கள் பார்க்கலாம்? நாத்திகம் பேசுறதுக்கு அவர் தவிர உலகத்தில் ஆளே கிடையாது. தேசிய இயக்கத்திலே கலந்த பொழுது அவர் நேருவை பற்றி பின்னாடி சொல்லலான் இருக்கிறேன். நேருவை பற்றி அவர் பாடிய பேசியதில் நீ ஒன்று நினைச்சே பார்க்க முடியாது, அப்படியெல்லாம் பேசிய ஒரு மாபெரும் கவிஞர் அவர்கள். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு 3 பேரை எடுத்துக்கினா, பாரதிதாசன், அடுத்தது கண்ணதாசன். பாரதி என்று சொன்னால் அந்த பாரதிக்கு அமைந்த களம் விடுதலை. அந்த கவிஞனுக்கு அவனுடைய எதிர் முன்னாடி இருந்து தேசிய விடுதலை. அந்த தேசிய விடுதலை என்கிற களம் பாரதிக்கு இருந்தது. அதை கருப்பொருளாக எடுத்துக்கொண்டார்கள், வெற்றி பெற்றார்கள். காரணம், அவருடைய எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் மட்டுமே. தமிழ்ல ஆயுத எழுத்து மட்டும்தான் இருந்தது. பாரதி ஒருத்தவன் தான் தமிழில் இருக்கிற எல்லா எழுத்துக்களையும் ஆயுதங்களாக எடுத்து வெள்ளையனை எதிர்த்த பாரதி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பொது உடைமையை பாடினார்கள், தமிழ் உணர்வை பாடினார்கள், திராவிட இயக்க உணர்வை பாடினார்கள். அதன் பிறகு நம்ம கவிஞர் வருகிறார். கண்ணதாசனுக்கு எந்த களமும் கிடையாது. அவர் பார்த்தார், எந்த களத்தை பாடுவது என்று பார்த்தார்கள். உன்னை பாடினார்கள், என்னை பாடினார்கள், மண்ணை பாடினார்கள், விண்ணை பாடினார்கள். எந்த கவிஞனும் பாட முடியாது. வெற்றி பெற்றார்கள். அவர் பாட்டில் ரொம்ப சின்ன சின்ன பாட்டு, என்ன அற்புதமாக சொன்னாங்க. மலர்களை போல் என்ன பாட்டு, தங்கை உறங்குகிறாள், அண்ணன் காட்டிய வழியம்மா, எப்படி இப்படிலாம் ஏன்னா சொல்ற போது நம்மையே அதிலே விட்டுறாரு. இது அன்பா, எது ஒவ்வொரு வீட்லையும் சண்டை நடக்குது, அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டை நடக்காத குடும்பம் இருக்குதா? இதை அற்புதமாக இசை வடிவிலே தந்து நம்மை மகிழ்வித்த ஒரு மாபெரும் கவிஞர். இந்த கவிஞனுக்கு, இந்த கவிஞனை பற்றி புரிந்து கொள்வதற்கு இன்னும் நாள் எவ்வளவு நாள் ஆகும் என்று எனக்கு தெரிகிறது. இன்னும் இந்த தமிழன் கருவறையிலே கண்மூடி கிடக்கிறார். இன்னும் இந்த ஒப்பற்ற கவிஞனை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். இங்கே கூட இந்த விழாவை நடத்துவதற்கு, இந்த விழா எவ்வளவு சிரமப்பட்டு நடத்துறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் இதற்காக ஒரு அற்புதமான அந்த மனிதர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு தனியாகவே பாராட்டு விழா நடத்தணும். இந்த விழா நடத்துவதால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. அந்த கவிஞன் மீது தீராத பற்று, தீராத காதல், அந்த காதல் வயப்பட்டு இதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாசமா இதே வேலையாக திரிகிறாங்க. எல்லா வேலைகளையும் விட்டுட்டு எப்படி நடத்துறது, யாரை அழைக்கிறது, அழைக்கிற பொழுது ஒத்துக்கிறாங்களா ஒத்துக்கலையா, அவங்கள கேட்க போகும்போது நம்ம கண்மணி சுப்பு போய் ஒரு பெரிய டைரக்டர் வீட்டில் உட்காந்துருந்தாராம். அந்த டைரக்டர் பார்க்கவே இல்லையா, திருப்பி எதை கேட்கறதுக்கு மாதிரி நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த டைரக்டர் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரம் கழிச்சு வந்தாராம்.
என்னப்பா நீ வந்து இங்கே உட்காந்துருக்கிற, கண்ணதாசன் பையன் வெளியே வந்து உட்காந்துருக்குது, தமிழே உட்காந்துருக்கிற மாதிரி ஆச்சு. ஐயோ சாரி கண்மணி சுப்பனா நான் யாரோன்னு நினைச்சிருந்தேன். எவ்வளவு அவமானங்கள்! இத்தனையும் தாங்கி இந்த கவிஞன் வாழ வேண்டும், இந்த கவிஞனுடைய திருப்பெயர் நிலைக்க வேண்டும் என்பதற்காக உடைத்துக் கொண்டிருக்கிற மாமேதைகள். எனக்கெல்லாம் இங்கே வந்த பிறகு கூட ஒரு மகிழ்ச்சி. இப்பொழுது முதல்வராக இருக்கிற டாக்டர் கலைஞர் அவர்கள் கவியரசர் மீது நீண்ட நெடிய பற்றும் பாசமும் உடையவர். அடுத்த ஆண்டெல்லாம் எனக்கெல்லாம் மகிழ்ச்சி, இது ஒரு அரசாங்க விழாவாக கூட நடத்தலாம். வெறும் சிலை வைத்து மாலை அணிவித்தால் எத்தனையோ பேருக்கு நடத்துகிறார்கள். தகுதியும் திரையும் இந்த கவிஞனுக்கு மட்டும்தான் உண்டு. இதை ஒரு அரசு விழாவாக அடுத்த ஆண்டு நடத்தலாம், நடத்த வேண்டும். அதற்கான முயற்சிகளிலே நானும் ஈடுபடுவேன். நம்முடைய தமிழ் சங்கத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோளை அரசுக்கு அனுப்புவோம். நம்மால் முடிந்ததை செய்வோம் என்பது என்னுடைய வேண்டுகோள். எல்லாத்திலுமே எதை தொடர்ந்து நம்ம எப்படிரா ஒரு மனிதனுக்கு நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு. ஓடு ராஜா பாட்டு பாருங்க, இந்த வார்த்தைகள் நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. ரெண்டில் ஒன்றை பார்ப்பதற்கு தோலை நிமிர்த்து, அதில் நீதி வரவில்லை எனில் வாளை நிமிர்த்து. பாவேந்தர் பாரதேசம் கொலைவாளினை எடடா கொடியோன் தலை அறவேண்டார். இந்த பாட்டில் கூட ஒரு மென்மையையும் அதே நேரத்தில் வன்மையும் தருகிற ஒரு மாபெரும் ஆற்றல் வாய்ந்தவர். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ. இதை விட பொது உடைமை சொன்னவன் எவன் தான் இருக்கிறான்? இவ்வளவு எளிமையை யாரால சொல்ல முடியும்? ஜனநாயகத்தை பற்றி அவர் சொல்றார். அவருக்கெல்லாம் எவ்வளவு சலிப்பு, எவ்வளவு மனதில் எவ்வளவு வந்து ஒரு துக்கம் சோகம் இருக்கும் பாருங்க. ஜனநாயகத்தை பற்றி முட்டாள்கள் பலர் கூடி முடிவு செய்வதாவதே முழுதான ஜனநாயகம்ன்றார். ஜனநாயகத்தை பற்றி அப்படி படிச்சு நடிக்கிறேன். இப்படியே பசி நீளும் என்றால் இது என்ன சுதந்திர பூமி, ஏன் இத்தனை ஆயிரம் சாமி? யாரால சார் சொல்ல முடியும்? இந்த கவிஞனால மட்டும்தான் சொல்ல முடியும். செல்வர்கள் இல்லத்தில் சீராட்டும் பிள்ளைக்கு பொன்வண்ண கிண்ணத்தில் பால் கஞ்சி. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு. கண்ணீர் உப்பிட்டு காவிரி நீரிட்டு கலையங்கள் ஆடுவது சோற்றினிலே, இதயங்கள் எழுவது வாழ்வினிலே. இப்படிலாம் பாட்டு யாருமே எழுதி நிலையாத புகழை பெற்றிருக்கிற ஒரு மாபெரும் கவிஞராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்றார், கண்ணதாசன் கண்ணதாசன் கண்ணதாசன். எத்தனை தடவை சொல்றது நான்? என்னுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? கண்ணதாசன் சொல்றார், ஒரு பிர்லாவை போல் சம்பாதித்து, அந்த காலத்தில் பிர்லா தான் பெரிய ஆள், இப்போ அதுக்கு பிறகு 100 பேர் வந்துட்டான். அவருடைய பார்வைக்கு, அவருடைய வீச்சுக்கு, ஒரு பிர்லாவை போல் சம்பாதித்து ஊதாரியை போல் செலவழித்து பல நேரங்களிலே பிச்சைக்காரனை போல் ஏங்கி நிற்பதுதான் என் வாழ்க்கை. இது மாதிரி யாருமே சொல்ல முடியாது. அற்புதமான கவிஞர், மறைந்த ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் சொன்னார்கள், சினிமா துறையில் கவியரசு கண்ணதாசன் ஒரு கம்பன், திரைப்படத்துறையிலே கண்ணதாசன் ஒரு கம்பன் என்று மறைந்த ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் சொன்னார்கள். மொழிஞாயர் தேவநேய பாவாணர் என்னோடு அதிக நெருக்கம், நான் அவரோடு அதிகம் நெருக்கமாக பழகியவன். தனித்தமிழ் பற்று, தனித்தமிழ் ஆர்வம் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் மொழிஞாயராக திகழ்கிறது. தமிழ் ஒரு அத்தாரிட்டினே சொல்லலாம். அவர் சொன்னார் ஒரு தடவை, அவருக்கு இந்த சினிமாலாம் பிடிக்காது அதிகமாக. இந்த இலக்கியங்கள் இதில் பார்க்கும்போது இந்த பாட்டு, அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா. இந்த பாட்டை ஒரு நாள் அவர்கிட்ட போட்டு காட்டணும். அவர் சொன்னார், உலகத் தமிழர்களின் தேசிய பாடலாக இந்த பாடலை போடுறா அப்படின்னார். இதெல்லாம் எழுத்து வடிவில் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. எழுத்து வடிவில் பாவாணரை எழுதியிருக்கிறார்கள். பலர்லாம் பாவாணர்னா யாருன்னு தெரியாது. பாவாணர் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞர். அந்த பெருந்தகையெல்லாம் இப்படிப்பட்ட கவிஞனை பற்றி பாடி பயிற்சியிருக்கிறார்கள். இலக்கிய மரபு ஒரு பக்தி இலக்கியம் அவருடைய உள்ளத்தில் தோய்ந்தது. திருப்பாவை எழுதினார்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதிவினோம் நீரிடையில். இந்த பாட்டு வரிஞ்செல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு ஒரு பாட்டு எழுதுற தைப்பாவைன்னு ஒன்று அடித்தார். இந்த பாட்டை எனக்கு மறந்து போச்சு, வயசாகி போச்சு. தைப்பாவை அது மாதிரிலாம் பாடல்கள் படுது. எல்லா சமூகத்தையும் பேசினார்கள். இயேசுவை பாடியிருக்கிறார்கள், இஸ்லாத்தை பாடியிருக்கிறார்கள், இந்து மதத்தை, அர்த்தமுள்ள இந்து மதம், இந்த புத்தனை பற்றி பேசியிருக்கிறாங்க. புத்தனை பற்றி பாடியிருக்கிறது உங்களுக்கு அந்த பாட்டெலாம் தெரியும். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே. இந்த புத்தருடைய தத்துவத்தை இந்த 2 வரையில் சொல்லிட்டார். உலகத்தில் இந்த கவிஞனை போல் உலகத்தில் யாருமே பார்க்க முடியும். தம்மை நம்பிய ரசிகர்களை கூட என்றுமே ஏமாற்றியதில்லை.
அவன் காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், படைத்ததனால் அவன் பேர் இறைவன். தன்னுடைய பின்பற்றிருக்கிற ரசிகர்களை எப்பொழுதுமே ஏமாற்ற வேண்டும் என்று என்றுமே அவர் நினைத்ததில்லை. அந்த மாபெரும் கவிஞன் தன்னுடைய கடைசி காலங்கள் என்பதெல்லாம் கண்ணனை பற்றி அதிக பற்றும் பாசமுடைய மனிதராக திகழ்ந்தார்கள். அப்படியே நெஞ்சு உயர்ந்து போகும் நமக்கெல்லாம் அந்த பாடல்கள் தான் நினைச்சு பார்த்தோம்னா. அவர் கண்ணதாசனை பற்றி சொல்ற போது அவர் சொல்றார், கண்ணனை பற்றி சொல்லுகிற போது சொல்றார், ஒரு வயதில் கண்ணா, ஒரு வயதில் உன்னை உணர்ந்திருந்தால் உன்னை போல் இருந்திருப்பேன், 9 வயதில் உணர்ந்திருந்தால் உன்னை பற்றி வாழ்ந்திருப்பேன், 20 வயதில் கூட உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, 40 வயது கடந்து நாய்பட்ட பாடு பட்ட பின்னால் உன்னை நாடினேன் சொல்றார். 40 வயசுல நாய்பட்ட பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா முடிக்கிறார், தூய நாதனின் 70 வயது கொடுத்து காத்துள்ளும்படி வேண்டினார். 70 வயசு தான் அந்த உத்தம தலைவன் கேட்டான், 55 வயசுல இருந்துட்டான். தன்னுடைய பாடல்கள் அதில் தான் கண்ணதாசன் பொய்த்து விட்டான். 70 வயது வாழ வேண்டும் என்று நமக்கெல்லாம் 100, 120, 130, 150 போலாமா நமக்கெல்லாம் ஒரு கணக்கு போடுறான். அவர் ரொம்ப பெருசா ஆசைப்படவே இல்லை, 70 வயது மட்டுமே வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள். இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து கண்ணனை பற்றி சொல்லணும்னு பார்த்தா எவ்வளவு பாட்டு. கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல ஒரு அற்புதமான பாட்டு அது, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அடிக்கடி நான் கேட்பேன். கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் மலராய் மாறும் மெல்ல மெல்ல. இது மாதிரி யார் சார் சொல்ல முடியும்? யாரால இப்படிலாம் பேச முடியும்? எப்படி பாருங்க அந்த தெய்வீகத்தை எப்படிலாம் கொண்டாந்து நிறுத்துறாரு பாருங்க. அதில் சொல்றார் ஒரு பாட்டு, ராதை மடியில் கண்ணன் இருந்தான், கண்ணன் வேறு பெண்ணை நெஞ்சில் எண்ணி இருந்தான், சீதை மடியில் ராமன் இருந்தான், ராமன் வேறு பெண்ணை நெஞ்சில் காண மறுத்தான், கண்ணன் என்பது மோக வடிவம், ராமன் என்பது காதல் வடிவம். நீங்க பாருங்க, கண்ணனையும் யாரால சொல்ல முடியும் உங்களுக்கு? கண்ணனை ராமனையும் பிரிச்சுட்டான். கண்ணன் என்பது மோக வடிவம், கோபியர்களோடு வாழ்கிறான், அவன் கோபாலகிருஷ்ணன். ரெண்டுக்காதீங்க. வாழ்க்கை என்பது யாரான ராமன், அவன் காதல் வடிவம், அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பல்வேறு வகையான தத்துவங்களை சொல்லிக் கொண்டே போகிறார்கள். அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டுமானால் எவ்வளோ சொல்லலாம். அவருக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த பாட்டு தான் அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். ராமன் என்பது கங்கை நதி, அல்லாஹ் என்பது பொன்னி நதி, இயேசு என்பது பொன்னி நதி, நதிகள் பிறக்கப்படும் பலவாகும், எல்லா நதியும் கலக்கமிடும் கடலாகும் என்கிற பாடல் தேசிய விருதை வாங்கி கொடுத்த பாடல். இப்படிலாம் தேச ஒற்றுமைக்கு இவரமால் யாருமே பேச முடியாது. இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் வெளியீட்டு விழா, முதல் பாகம் வெளியீட்டு விழா இதில் நடந்ததான் எங்கள் பழனியில் அந்த விழா நடக்கிற போது, அப்புறம் நம்ம இவர் பதிப்பாளர் வானதி திருநாவுக்கரசு அண்ணன் நான் போய் மேலே முருகர் கோயிலில் போய் இந்த புஸ்தகத்தை வச்சு, ஏன்னா முதல்ல வெளியிடுறோம், போய் வச்சுட்டு நான் சாமி கும்பிட்டு வந்துடலாம் வாங்கன்னு சொன்னார். அப்போ கவிஞர் சொல்கிறார், நான் வரவே மாட்டேன்ட்டார். நான் முருகரை வணங்குகிறவன் அல்ல, கண்ணனை மனதார நேசிக்கிறவன், நான் வரவே மாட்டேன்னு கீழே கொண்டார். அப்புறம் இவர் போய் வச்சுட்டு இந்த சாமி கும்பிட்டு அந்த புஸ்தகத்தை கீழே எடுத்துன்னு வந்தாராம். கீழே எடுத்துன்னு வந்தோடனே உள்ளே நுழையிறாராம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் ஒரு பட்டு வெட்டி பட்டு சட்டை பட்டு புடவை எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு பணம் ஒரு 10,000 ரூபா வச்சு எடுத்து தட்டில் நின்னாராம். ஏதோ ஒரு இது பாடல் எழுதுறதுக்கு என்னன்னு தெரியல எனக்கு. அப்போ அவர் சொல்கிறார், பார்த்தீங்களா முருகர் கொடுத்துட்டான்னு. முருகர் கொடுக்கலடா, கண்ணன் நீ போகாதிருந்தே உன்னுடைய சாமர்த்தியத்துக்கு பாராட்டுறன்னு சொல்லி இந்த பணத்தை கொடுத்துட்டாங்க. அப்போ கூட அவரால் அதை ஒத்துக்க முடியல. அது மாதிரி இது அவரெல்லாம் பார்க்குது சொல்ல முடியாது. பாரதி மீது பற்றும் பாசம் உண்டு நமக்கெல்லாம். காணி நிலம் வேண்டும், இந்த பாட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த காணி நிலம் வேண்டுன்ற பாட்டை இவர் சொல்கிறார். கவிஞர் அவருக்கு தகுந்தாற்போல் எழுதுறார். அவர் எழுதுறாரு, எப்படி எழுதுறாரு பாருங்க. அழகான சிறிய வீடு, அடுக்கடுக்காக புத்தகங்கள். அவருக்கு அழகான சிறிய வீடு, அடுக்கடுக்காக புத்தகங்கள், பழங்கால ஓவியங்கள், பஞ்சனை குளிர காற்று, தொழத்தக்க இளைய கண்ணி. நீங்க பாருங்க எப்படி போடுறான் பாருங்க பாட்டு. எல்லாம் கண்ணதாசன் தப்பாவே பேசியிருக்கிறார், அதெல்லாம் இல்லை. தொழத்தக்க இளைய கண்ணி, தொண்டுக்கோர் சிறிய பையன். அந்த கண்ணியை வேலை வாங்கக்கூடாதான். பையன் சின்ன பையன் ஓடியா சட்டை எடு துணி எடு தண்ணி காஃபி கொடுன்னு சொல்லணுமா.
அடுத்தது எழிலான காகிதங்கள் எழுதுகோல் பழுதில்லாமல். ஏன்னா பேனா அடிக்கடி ரிப்பேர் ஆகுமா அவருக்கு. இவர் தன்னுடைய கவிதையில் எழுதுகிறார்கள், பழுதில்லாத எழுதுகோல் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட கவிஞனை எங்க போய் பார்க்கணும்? ஆசை தொடர்கிறது. பெண்ணின் மார்பில் சாய்ந்து மந்திரம் போட்டார் போல் மயங்கி கிடந்து ஆனந்தம் தொடர வேண்டும். வளமான கோப்பை ஏந்தி வறுமை இல்லாமல் நீந்திடவும் விடைந்தார். வந்தபோது ஒன்றும் கொண்டு வரவில்லை, திரும்ப போகும்போது அவர் கடைசியாக முடிச்சுடுவார். நீ யாரும் தப்பா நினைக்கூடாதுன்னு சொல்லி வந்தபோது என்னப்பா கொண்டாந்த, போகும்போது ஒன்றும் கிடையாது, முடிச்சுட்டார். கடைசியாக தடையின்றி அனைத்தையும் அனுபவித்து வாழ்ந்துடுவோம், குதூகுலிப்போம் என்றெல்லாம் சொல்லுகிற ஒரு மனப்பக்குவம் ஒரு இடத்துல இருந்தது. சின்னப்ப தேவர் மறைந்து போனார். நன்றி உணர்ச்சிக்கு இந்த கவிஞனை விட்டா உலகத்தில் எவனுமே கிடையாது. நன்றி உணர்ச்சிக்கு அங்கேயே பாராட்டு. அப்ப சின்னப்ப தேவரை பற்றி சொல்றார். கை மறைஞ்சு போறாரு. காலத்தால் உதவி செய்த சின்னப்ப தேவர் மறைஞ்ச உடனே அதுக்கு கவிதை எழுதுறார். கை கொடுத்த கங்கை காய்ந்து போனது, என்றும் தண்ணீரை தரும் மேகம் கலைந்தது, என்றும் எடுக்க எடுக்க ஊரும் ஊற்றாய் இருந்த நல்ல உள்ளம் மறைந்தது, உலை போற்றி வைத்துவிட்டு உலையேற்றி வைத்துவிட்டு ஓடிப்போய் நின்றாலும் கலையாத பசி தீர்க்கும் கற்பக பூந்தி மறைந்து விட்டது. எப்படி சொல்றார் பாருங்க. சகோதரர் ஏஎல்எஸ் மறைஞ்சு போறார். எனக்கெல்லாம் அப்படியே அழுக வந்துருச்சு. ஏன்னா எப்பொழுதுமே எனக்கு எங்கள் குடும்பத்தில் முதல் நிகழ்ச்சி என்பது ஒரு சோகமான நிகழ்ச்சி. என்னுடைய சகோதரர் மறைஞ்சது தான். அதே மாதிரி அவர் ஏஎல்எஸ் மறைஞ்சதை பற்றி எழுதுகிறாரு. அப்படி எழுதினார். நாங்கள் இருவரும் தொட்டிலில் எப்படி விளையாடி கொண்டிருந்தோம், எப்படிலாம் நாங்கள் பந்து விளையாடும் தோட்டத்தில், நாங்கள் எப்படி சின்ன சின்ன சண்டைகள் போட்டுக்கொண்டோம், எங்களுடைய தாய் எப்படியெல்லாம் எங்களை கட்டி அணைத்து தட்டி அணைத்து அன்பாக பேசினார்கள் அப்படிலாம் சொல்லி வராரு. நான் அப்புறம் அதுக்கு பிறகு தனக்கு கிடைத்த பதவிகள் எல்லாம் இதெல்லாம் நினச்சி பார்க்குறேன். என்னப்பா நீ இப்படி மறைஞ்சிட்டியே அதுக்குன்னு சொல்லிட்டு கடைசியாக 2 வார்த்தை போடுறார். லெனின் மறைந்த போது சொன்னார்கள், இன்றுதான் அவன் சிந்திக்க மறந்தான் என்று சொல்லுவாங்க. அதான் ஒரு பெரிய வாசகமாக நம்ம எல்லாரும் கேட்குறோம், கேட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். இவர் கண்ணதாசன் சொல்றாரு, தன்னுடைய சகோதரன் மறைந்த போது இறைவன் எழுதி இறுதி கடிதம் இரவில் 2:30 மணிக்கு. என்ன சார் இது? லெனினுக்கு எல்லாரும் தூக்கி சாப்பிட்டு நிற்கிறானா சார் நம்மால? இறைவன் எழுதிய இறுதி கடிதம் இரவில் வந்தது 2:30 மணிக்கு இறந்துட்டாராம். அதான் இறைவன் போட்ட கடைசி தபாலாம். யாரால் இப்படியெல்லாம் நினைச்சு பார்க்க சொல்லுது? அதனால் இதெல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. டிஎன் ராஜரத்னம் பிள்ளை, என்ன டைம் ஒன்றும் ஆகலையே, டிஎன் ராஜரத்னம் பிள்ளை இறந்துட்டார். அதுக்கு அவர் எழுதுறாரு. இதுக்கு தான் நான் முன்னாடியே பேசினேன். இதெல்லாம் நீங்கள் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். டிஎன் ராஜரத்னம் பிள்ளை எழுதுகிறார்கள். டிஎன் ராஜரத்னம் மறைஞ்சிடுறாரு. அதை பற்றி எழுதுகிறார். செவியினில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி இந்த புவியெல்லாம் ஓடி நின்பார் பொங்கிய தோடி. தோடி ராகமா? என்ன வார்த்தை சார் இது? யார் சார் இந்த காலத்தில் போட முடியும்? வள்ளல் அழகப்பர் இறந்து போறார், அழகப்ப செட்டியார் இறந்து போறார். அதை பற்றி எழுதுறாரு. சதிகார சாவி என் வாயினிலே சர்வகலா சாலை காண இதமான ஆள் வேண்டும் என்று என் பெருமகனை எடுத்து சென்றாயோ. சாவு சொல்றானா, ஒரு காலேஜ் வேணும், ஒரு சரஸ்வதி வேணும், அதுக்காக அழகப்ப செட்டியாரை எடுத்துக்கினாலாம். அவன் எப்படி சிந்திக்கிறார் பாருங்க. ஒரு அற்புதமான சிந்தனை அவரிடத்தில். இந்திய தேசிய ஒற்றுமையை பற்றி உலகத்தில் எவனும் இதுவரை பாடியதில்லை. இந்திய தேசிய ஒற்றுமையை பற்றி இதுவரையில் எவனும் பேசியதும் இல்லை, சிந்தித்ததும் இல்லை. ஒரு 4 வரையில் அடிக்கிறார் பாருங்க தேசிய ஒற்றுமை பற்றி. சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்த்ததில் வடநாட்டு எலும்பென்று வந்த எலும்பு இல்லையடி. சுடுகாட்டு எலும்பு சோதிச்சு பார்த்தாராம். அதில் வடநாட்டு எலும்பு வந்தது என்று தெரியலையா. சரி, முடிஞ்சு போச்சு. தென்னாட்டு எலும்பு என்று தெரிந்த எலும்பு எதுவும் இல்லையடி. சரி, எந்நாட்டு எலும்பு என்று எழுதி வைக்கவும் இல்லையடி. தென்னாட்டுன்னு எழுதலையா, வடநாடு எழுதலை, எந்த நாடுன்னு எழுதலையா, எழுதவில்லையடி. ஒரு நாட்டு மக்களுக்குள் 1000 பிரிவை எரியூட்டவில்லை எனில் என்னாலும் துன்பமடி. இந்த பாட்டை பாட வேண்டிய இடம் எங்க? காஷ்மீர். இந்த பாட்டை பாட வேண்டிய இடம் பஞ்சாப், அசாம். தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற நெல்சன் மண்டேலாவுக்கு இந்த பாட்டை எழுதி அனுப்பணும். யார் எழுத முடியும்? தேசிய ஒற்றுமையை பற்றி இவ்வளவு எளிமையாக, இவ்வளவு சிந்தனையை தூண்டுகிற வகையில்
யாரால் எழுத முடியும்? நேருவை பற்றி நீங்களாம் பார்த்துருப்பேன். அதான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கவிதை. நேருவை பற்றி அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காரு. நேருவை பற்றி முதல்ல திராவிட இயக்கத்தில் இருக்கிற போது சொல்லுவார், நேருனுடைய முகம் எப்படி தெரியுமா? உங்களுக்கெல்லாம் பல பேருக்கு தெரியுமா? எங்கள் ஊரில் நிறைய உண்டு. பணம் படத்தை சப்பி போட்ட மாதிரி இருக்குன்னு எழுதுறாரு. நேருவை பற்றி கோபம் அடி பிச்சு எடுப்பார். கோபம் வந்தால் உங்கள் சண்டை எங்கள் சண்டை கிடையாது, எவனாக இருந்தாலும் சரி தூக்கி பார்த்துருவார். பணம் படத்தை சப்பியதை போன்று முகம் உன்னுடைய முகம் அப்படின்னு நேரு பேசுகிறார். தேசிய நீரோட்டத்தில் வந்த உடனே எழுதுகிறார் நேருவை பற்றி. நமக்கெல்லாம் கண்கள் எல்லாம் குளமாகிவிடும். அதில் சொல்கிறார், போதிமரம் புத்தன் போய்விட்டான் என்றிருந்தேன், போதிமர புத்தன் போய்விட்டான் என்றிருந்தேன், பாதி வழி போன அவன் பண்டிதனாய் மீண்டும் வந்தான். பண்டிதர் ஜவஹர்லால் நேரு இல்லையா? புத்தன் செத்து விட்டான்னு நினைச்சேன், இல்லை அவன் பாதி வழியில் திரும்பி நேருவின் வழியில் வந்துட்டான்டா எங்கள் ஊருக்கு அப்படின்னு எழுதுறார். அதாவது ஒன்று இதெல்லாம் ஒன்று கற்பனை பண்ண மாட்டேன். நேருவின் மரண செய்தி அவரால் தாங்க முடியல. எல்லா செய்திகளையும் ஏற்றுக்கொண்டார்கள். நேருவின் மரண செய்தி அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அவர் சொல்றார், சீரிய நெற்றி இங்கே, சிவந்த நல் இதழ் இங்கே, கூறிய விழிகள் இங்கே, குறுநகை போனது இங்கே, நேரிய பார்வை இங்கே, நிமிர்ந்த நன்னனைதான் இங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினிலே விழுந்ததம்மா அப்படின்னு சொல்லின்னு வராரு. அம்மம்மா என்ன சொல்வேன், அண்ணலை தீயிலிட்டார், அன்னையை தீயிலிட்டார், பிள்ளையை தீயிலிட்டார், தீயலை நினையா நெஞ்சத்தை தீயிலிட்டார். தீமையே நினைக்காத மனசான் அதை தீயிலிட்டாங்கடான்றார். தீயிலை எழுவிட்டார், தீயலை சொல்ல வாயை தீயிலே கருக விட்டார் அப்படின்னு சொல்லி நேருவை பற்றி அவருக்கு வந்து சாவு மேலே வந்து ரொம்ப வெறுப்பு. அப்போதான் நேரு மறைந்த பொழுது தான் சொன்ன வார்த்தைகள், சாவே உனக்கு சாவு வராதான்னு சொல்லி. யாரால் சொல்ல முடியுமா? எந்த கவிஞனா எழுதியிருக்கிறானா? நமக்குன்னு ஒரு 35,000 ஆண்டுகள் வரலாறு உள்ள மொழி அல்லவா? சாவே உனக்கு ஒரு சாவு வராதா? சாபம் போடுறார். என்னுடைய நேருபிரானை எடுத்துக்கொண்டாயே என்றெல்லாம் நினைக்கிற மனப்பக்குவம் அந்த கவிஞனுக்கு மட்டும்தான் உண்டு. என்ன ஒன்று ஒன்றா சொல்லின்னு வரலாம். மணியாவது தாலாட்டு பாடல்கள் எல்லாம் அவர் பாடிய பாடல்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாடல்கள். குலசேகர ஆழ்வார் சொல்லுவார்கள், மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் செந்துவித்தாய் செம்பொன் சீர், கண்ணினம்மா மதில்புடை சூழ் கணபுரத்து கருமணியே, என்னுடைய இன்னமுதிய ராகவனே தாலியலோ. இது தாலாட்டு பாட்டு. நம்ம கவிஞர் வராரு, பெண்ணாக பிறந்தவர்க்கு பேர் இயக்கம். இந்த பாட்டு தொடருது, பெண்ணாக பிறந்தவருக்கு கண்ணுறக்கம் 2 முறை, பிறப்பில் ஒரு தூக்கம். பெண்ணுக்கு 2 தூக்கம் தானா? பிறப்பில் ஒரு தூக்கம், இறப்பில் மறு தூக்கம், இப்போது விட்டுவிட்டால் எப்போதும் தூக்கமில்லை, எண்ணறிய கண்மணியே கண்ணுறங்காய் கண்ணுறங்காய் அப்படின்னு சொல்லின்னு வரார். சொல்லிட்டு சொல்றது, காதலை தந்தை மறுத்துவிட்டால் கண்ணுறக்கம் ஏது, மங்கையரின் தேனிலவில் மாலையிட்ட கணவன். கல்யாணம் ஆகி போச்சா? மங்கையரின் தேனிலவில் மாலையிட்ட கணவன் வந்து சேலை தொடும்போது கண்ணுறக்கம் இல்லை. இந்த கண்ணுறக்கம் இல்லை என்பது எப்படிலாம் சொல்லணும். ஆகவே இந்த வாழ்க்கையை பற்றியெல்லாம், வாழ்க்கை என்பது வியாகாரம், அந்த மரணம் அதெல்லாம் சொல்லலாம் ஒன்று. அதை எந்த பாட்டை சொல்றது இல்லை, என்ன 100 எழுதி என்ன பார்த்தா 4 வரலும் பேசின்னு இருக்கலாம். நம்ம கடைசியாக சொல்றாரு, ஆண்டொன்று போனால் சிந்திக்கும் மனசு அவருக்கு கொடுக்கணும். ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், சரி அதற்கு முன்னாலே வா. எப்படி பாருங்க, ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அதற்கு முன்னாலே வா. அழகுடன் இளமை தொடர்ந்து வராது, அழகுடன் இளமை தொடர்ந்து வராது, இருக்கின்ற போதே வா. எப்படி பாருங்க, எப்படி நினைக்கிறா பாருங்க. சொல்றாரு தனிப்பாடல் இது, காமுகனும் மாண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான். யாரு? காமுகனும் மாண்டுட்டானா, கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான், மற்றதிலே யார் பெரியார் யார் சிறியார்? தத்துவத்தை சொல்றாரு இவர், கொண்டாடுறாரு. நாம் உடலை பார்ப்போம், நம்முடலை பெண் பார்ப்பாள், சாமி நமது சுகம் சரித்திரத்தை பார்க்கட்டும், போ விட்டு வேலை பாருங்க அப்படின்னு சொல்ற ஒரு மனப்பக்குவம். கட்டிலேயே கிடந்த பெண்களை காவியமாக்கிய பெருந்தகை, சட்டை கட்டளைகளை கிணங்கி வண்ண கைகளில், அதாவது பல சொல்றான் தவறுங்கள், அதாவது சொல்றாரு தவறுங்கள் திருந்துங்கள், திருந்துங்கள் தவறுங்கள், தவறுங்கள் இல்லை. நம்மள இதுல என்ன கேள்விப்பட்டுக்கிறோம், தவறுங்கள் திருந்துங்கள் முடிஞ்சு போச்சு அப்படின்னு முடிச்சிடும். அதெல்லாம் கிடையாது. தவறுங்கள் திருந்துங்கள், திருந்துங்கள் தவறுங்கள்,
தடம் புரண்ட வாழ்க்கையை மட்டும் எவ்வளவு அற்புதமா முடிக்கிறாரு. தடம் புரண்ட விவரங்களை மட்டும் அவன் சன்னதியில் ஒரு நாளில் வெளியிடுங்கள். செஞ்ச தப்பு பூரா கடவுள்கிட்ட சொல்லிடுங்கடா. எல்லாம் நீங்களாம் தவறுங்கள், திருந்துங்கள், தவறுங்கள், செய்த தவறை இறைவனிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதில் எவ்வளோ சொல்லலாம். பாரதிலாம் கூட சொல்லுவார், பாலும் கசந்தடி. பாரதி சொல்லுவார், பாலும் கசந்ததடி படுக்கை நொந்ததடி. இது பாரதி. நம்ம கவிஞர் வரார் பாருங்க, பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது. இது போல எளிமையான பாடல்களை தந்த ஒரு மாபெரும் கவிஞர் தான் நம்ம எம்எஸ்வி அண்ணா. எம்எஸ்வி போயிட்டாங்க. அவர் ஒரு தடவை சொன்னார், ரொம்ப நாளுக்கு அவருக்கு ஒரே வியப்பான், பல பாடல்கள் கண்ணதாசனுடைய பாடல்களை தெரிந்து கொண்டேன், எனக்கு இந்த பாடலுக்கு மட்டும் கடைசி வரை அர்த்தம் புரியல, 7-8 வருஷம் கழிச்சு தான் கவிஞர் என்கிட்ட இந்த பாட்டை சொன்னார் அப்படின்னார். அது என்ன பாட்டுங்கன்னு சொன்னால், ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு, என்ன பாருங்க, ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு செவ்வாழை கால் எடுத்து வா. பல வருடங்கள் கழித்த பிறகுதான் அந்த பாடலை பற்றியே நினைத்து காட்டுகிற, அதாவது பாடலுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாராம், கவிஞர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். காட்டு ராணி கோட்டையிலே கதவுகளிலே பாட்டை சொல்லிக்கினே போகலாம். அந்த வசந்த கால பூக்களின் மேலே வண்டென அமர்ந்தாயே, அதுக்கு அவ சொல்ற, காதலன் சொல்றான், அமர்ந்த வண்டு பறந்து விடாமல் ஆசையில் அணைத்தாயே. அதாவது இந்த இதை கூட ஒரு நயமாக சொல்லுகிற மனப்பக்குவம் இந்த கவிஞனுக்கு மட்டும்தான் உண்டு. சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கடந்தோம், சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம் என்று இலக்கியமாகவே, வாழ்க்கையை இலக்கியமாகவே சொன்னவன். அதுவும் உனக்கும் எனக்கும் புரிகிற இலக்கியத்தை சொன்னவன் இந்த ஜெயங்கொண்டார். இது வந்து கலிங்கத்து பரணியில் ஒரே ஒரு பாட்டாக முடிச்சிடறேன். கலிங்கத்து பரணியில் ஒரு பாட்டு ஜெயங்கொண்டார் எழுதுவார். அந்த பாட்டு என்ன, அந்த பாட்டு சொல்றாரு, வாயின் சிவப்பை விழி வாங்க மலர்கன் வெளுப்பை வாய் வாங்க தோய கலவி அமுதளிப்பீர் தூங்க கபாடம் திறமினோமே. இந்த பாட்டு இது ஒரு நம்ம கருப்பையானனுக்கு தெரியும், உங்களுக்கு எனக்கு என்ன தெரியும் இந்த பாட்டு? இதனுடைய அர்த்தம் எப்படி புரியுது பாருங்க. இதனுடைய பொருள் சொல்றாரு, வாய் சிகப்பாக இருக்குமா, கண் வெளுப்பாக இருக்குமா, கலவியில் ஏற்படுகிற பொழுது கண் சிவப்பா மாறிடுதான், உதடு வெண்மை ஆயிடுதான். இதுதான் இதனுடைய பொருள். இவர் நம்ம கவிஞர் சொல்றாரு, மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்கணும். அந்த பாட்டு அப்படி கண்டினியூ ஆகுது. அதில் சொல்றாரு, வாயின் சிவப்பு விழியிலே மலர்கண் வெளுப்பு இதழிலே காயும் நிலவின் மழையிலே காலம் நடந்து உறவினிலே. இது மாதிரி நினைக்கவே முடியாது. குலுங்கும் முந்தானை சிரிக்கும் மத்தானை விரட்டுவது ஏனடியோ, உந்தன் கொடியிட இன்று படை கொண்டு வந்து கொல்லுவது ஏனடியோ. எந்த கவிஞன் சார் எழுதுனா? கண் வில்லுன்னா புருவத்தை வந்து இதுன்னு சொன்னா, அதுதான் படை கொண்டு வந்ததுலாம் சொன்னா. இவர் தான் நம்ம கவிஞர் மட்டும்தான் சொன்னா கொடியடை படையெடுத்து வந்துறாங்க. உலகத்தில் யாரால நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மாபெரும் கவிஞர் அவர்கள். அவரை பற்றி எவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாம். காலங்களில் அவ்வளவு வசந்தம், இந்த பாடல்கள்லாம் நம்மளால் நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, பனி போல் அணைப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை என்று சொல்லுகிற ஒரு மாபெரும் பாடல்களை எல்லாம் எழுதி தந்த ஒரு மாபெரும் மேதை. அவரை பற்றி நாள் முழுதும் பேசிக் கொண்டிருக்கலாம். அந்த பெருந்தகையினுடைய வரலாற்றை, அந்த பெருந்தகையை பற்றி இன்னும் தமிழன் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறான். ஏதோ திரைப்பட கவிஞன் என்று மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஒன்று நினைச்சிங்க, கண்ணதாசனை பற்றி வந்த புத்தகங்கள் போர் உலகத்தில் எந்த கவிஞருக்கும் வரைய புத்தகம் வந்ததே இல்லை. அவ்வளவு புத்தகங்கள் அத்தனையும் ஆராய்ச்சி புத்தகங்களாகவே வந்திருக்கின்றன. ஒவ்வொரு சொல்லையும், ஒரே ஒரு சொல்லை எடுத்து மரைக்காயர்னு ஒருத்தர் எழுதியிருக்கார், கிட்டத்தட்ட 16 பக்கம் எழுதியிருக்கார். உலகத்தில் எங்கே போனாலும் சரி, ஒரு தமிழன் வண்டியில் துபாய்க்கு போயிருந்த சமீபத்தில் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் நம்பர் அமீதுன்னு வந்திருக்காரு. அவர் வண்டியில் ஏறி போனேன், ஒரு ரேடியோ போடுங்க அப்படின்னா உடனே இந்த கண்ணதாசன் பாரம்பரிய சிடி வச்சு டப்புனா தான் போடுறாரு. உலகத்தில் இருக்கிற தமிழுடைய காதுகளை எல்லாம் ஒழித்து கொண்டிருக்கிற அந்த மாமேதைக்கு ஒவ்வொரு ஆண்டும் விழா எடுத்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பம்மலை சேர்ந்தவர்கள். என்னுடைய அருமை சகோதரர் பல்லாவர ராமமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் இதற்காக உறுதுணையாக இருக்கிறார்கள்.
நான் கூட நினைத்து கொண்டிருந்தேன், இதற்காக ஒரு அறக்கட்டளை உருவாக்கி ஒரு நிரந்தர வருவாய். ஏன்னா கண்ணதாசனுக்காக போய் நம்ம எங்கேயும் கையேந்தக்கூடாது, அது பெரிய அவமானம். ஒரு மா கவிஞன், இந்த தமிழனை தலைநிமிர வைத்தவன். திரைப்படத்துறையிலே எத்தனையோ வளநாடுகளிலே எல்லாம் கவிஞர்களிலே பார்த்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். இப்படி மக்களின் மனதில் முழுமையாக நிறைந்திருக்கிற ஒரு மாமேதைக்கு நிரந்தரமாக இந்த விழாவை அரசாங்கம் எடுக்கின்ற ஒரு விழாவாக ஒரு விழா எடுப்பதற்கு நாம் முயற்சிகள் எடுப்போம். அதே போன்று இந்த விழா, அதுவும் நம்முடைய பம்மலை சார்ந்த என்னுடைய அருமை சகோதரர், எங்கள் பக்கத்து ஊர்காரங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே போன்று தான் நம்முடைய சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணித்து கொண்டவர்கள். அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் குரல் கட்டி போச்சு, இல்லைன்னா பிச்சு எடுத்துருவாங்க, அவங்களே சினிமா பாட்டு பாடிடுவாங்க. அது மாதிரிலாம் பரவாயில்ல. அதே மாதிரி அண்ணன் பழக்கருப்பையா அவர்கள் கண்ணதாசனை பற்றி நினைந்து நெஞ்சுருக பேசுகிற ஒரு அற்புதமான பெருந்தகை அவர்கள். ஏன்னா அவர் மீது எனக்கு அதிக பற்றும் பாசமும் உண்டு. எதையுமே மனசில் பட்டதை சொல்லிடுவார். அது எது லொட்டு லொசு அப்படின்னு கவலைப்பட்ட கட்சி தலைவர்கள் லொட்டில் அது கவலையே படாத ஒரு மனிதர். அந்த மனிதர்களுக்கு பேச இருக்கிறார்கள். ஆகவே உங்களோடு நானும் சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு இங்கே வாய்ப்பு தந்த நம்முடைய சங்கத்திற்கு நன்றியையும் பாராட்டுதலும் தெரிவித்து விடைபெறுகிறேன்.